வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் ஒரு சூப்பரான விஷயத்தை உங்களுக்கு இன்றைக்கி நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த இதை வாங்கி எல்லாருமே ரியலாக யூஸ் பண்ணி ரிவ்யூ போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ரியலாக தான் நான் ரிவ்யூ போடுறேன். சரிங்களா, வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஒரு கரண்டடுப்பு தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்னால என்னென்ன யூஸ் இருக்குது, என்னென்ன யூஸ் இல்லை, உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்லாம் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாகவே நான் கேட்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் இதே மாதிரியே வேறு என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ அதை வாங்கி ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணலாம். என்ன ப்ராடக்ட்னாலும் சரி, நான் உங்களுக்காண்டி கண்டிப்பாக வாங்கி நான் ரிவ்யூ போடுறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அடுப்பில் இருக்க மெயினான விஷயம் என்னென்னா, இந்த அடுப்பு எப்படி சொல்கிறேன்னா ஹீட்டு. இந்த அடுப்பை அப்படியே உங்களுக்கு இந்த விறகு அடுப்பு இருக்கும் தெரியுமா, அதோடு சேர்ந்தது தான். நீங்கள் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா மெதுவாக சூடு இன்க்ரீஸ் ஆகும். அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக அந்த இது ஃபுல்லாமே ரெட் கலரில் உங்களுக்கு ஆயிரும். இந்த இது உங்களுக்கு ரெட் கலரில் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு போட்டு ஆன் பண்ணி காட்டுறதுனால கமெண்ட் பாக்ஸில் இதை நீங்கள் போட்டு எங்களுக்கு சமைச்சு காமிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோவை நான் மித்தவங்களாம் எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அடுப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகிருக்குன்னு. அந்த கிட்டத்தட்ட 10 நாள் யூஸ் பண்ணதில் இந்த லெவல் ஆயிடுச்சு. இது ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அடுப்பு ஃபுல்லாக உங்களுக்கு ஹீட் ஏறுது பார்த்தீங்க. அந்த ஹீட் ஏறுறனால உள்ள அவங்க என்ன சொல்லி எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா, அடுப்பில் எல்லா பொருளுமே வச்சுக்கலாங்க. குக்கரு, அப்புறம் மண்பானை, ஈயச்சட்டி, பித்தளை சட்டி, எல்லா சட்டியும் வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி இந்த அடுப்பு ரொம்ப வெயிட்டு கிடையாது, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். கடையில் சொன்னேன் பார்த்தீங்களா, கடையில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அடுப்பில் இப்போ நம்ம குக்கர்லாம் வைக்கிறோம், விசில் வரும், தண்ணி பொங்கி விழும். அப்படி தண்ணி பொங்கி விழுந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லையா, அடுப்பு ஒன்றும் ஆகாதான். பட் அந்த ஹீட் இருக்கும்ல. இந்த அடுப்பு எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, இது விறகடுப்போடு சேர்ந்ததுன்னா ஹீட் ஏறி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். இந்த அடுப்பில் கீழே சைடில் ஃபேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன் பண்ணோன்னே வீடே சவுண்டாக இருக்கும். அந்தளவு இந்த சவுண்டு வரும் இந்த அடுப்பில். இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுப்பு ரொம்ப சவுண்டு வரும்போது கீழே ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணக்கூடாது. கீழே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன் ஆஃப் பட்டனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் மேலே ஓடிக்கிட்டே இருக்கும். ஹாட்டுன்னு காமிக்கும். கிட்ஸ் யாருமே அதில் தயவுசெய்து கை வைக்க விட்டுறாதீங்க. கை வச்சிங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா அவங்களே போட்டிருப்பாங்க டோன்ட் டச் ஃபார் கிட்ஸுன்னு. அதனால் பசங்களை கைத்தோட விட்டுறாதீங்க. கீழே ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணி நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் ஹாட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாதான் அடுப்பு ஆனே ஆகும். அதுக்கப்புறம் கீழே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபேன் சுற்றி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேனை ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. இதில் நான் சொன்ன மாதிரி அடுப்பை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதை நீங்கள் கீழே ஆஃப் பட்டனை ஆஃப் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஹீட் இருக்கும் அடுப்பில். அப்படியே உங்களுக்கு தெரியும். இப்போ குழம்பு வச்சிங்கன்னா அந்த இது முடிஞ்சிடும். அது வரைக்கும் ஆனால் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். அந்தளவு ஹீட் இருக்கும். இந்த அடுப்பில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இப்போ வாங்க பார்க்கலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு சின்ன பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரொம்ப நேரம் ஆகும். இதுவே அந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்களே, அதில் அந்த எண்டு சர்க்கிள் வர பாத்திரம் அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு டக்குன்னு ஏறும். அதுவுமே ஹைப்புனா 2000 தான். அதில் வச்சிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு எல்லாமே ஹீட் ஆயிரும். எனக்கு கரண்ட் ஃபுல்லாக அவ்வளோவா வரலை. 10 days யூஸ் பண்ணனாலே என்னன்னு தெரியலை. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், 1 month யூஸ் பண்ணி வேணால் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்காண்டி. இந்த அடுப்பு இன்னொரு இது என்னென்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கும் 2012 அந்த சமயத்துலலாம் வாங்கின அடுப்பில் செம்ம வெயிட்டாக இருக்கும். இந்த அடுப்பு வெயிட்டே இல்லை. அது மாதிரி வயருமே பெரிய இது தாங்க, ரொம்ப இதுதான். 2 முழம் பூ மிளகு மாதிரி தான், 2 முழம் அளவு தான் இருக்குது. அந்தளவு பிளக் பாயிண்ட் உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.
இதோட ரேட் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த அடுப்போட ரேட் என்னன்னா வெறும் 3500. என்னடா வெறும்னு சொல்கிறான்னா, ஏன்னா இப்போ கேஸ் வந்து பல இடத்துல கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிலே. எங்களுக்குலாம் 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வருது. நீங்கள் புக் பண்ணாலுமே அந்த ஒரு சிலிண்டர் வாங்கிட்டா செகண்ட் வந்து அப்படி தான் வருது. உங்கள் ஊர்லலாம் எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடுப்பை பொறுத்தளவு ஓகே, சூப்பராக இருக்குது, எல்லாமே ஓகே தான். வயர் லென்த்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணால் வேறு எது வந்து அட்டாச் பண்ணி வேணால் வச்சுக்கலாம். இந்த ஃபேன் சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த அடுப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா பாத்திரமே வச்சுக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த அடுப்பு. அதனால் கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய பேருங்க பார்க்குறீங்க, சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப 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 பெரிய நன்றி. நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க. அதே மாதிரி பார்க்குறதுக்குரிய மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இதை கண்டினியூ பண்ணணும், நான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இன்னும் அதிகமாக போடணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீ இழுத்து மூடிட்டு கிளம்பிடுமா, எனக்கு இருக்கிற யூடியூபர்ஸ் இருக்கிற சேலஞ்சே எனக்கு இப்போ இருக்கிற வீடியோ இதுவே எனக்கு போதும், நிறைய சேனல் இருக்குது, நீ கிளம்புமான்னு சொல்கிறவங்களும் கமெண்ட்டில் கிளம்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோவை பார்ப்போம் எத்தனை கமெண்ட் வருதுன்னு. அதிகமாக கமெண்ட் பண்ணால் தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேயா? இந்த அடுப்பை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்னா, நாங்கள் வந்து இந்த அடுப்பை எங்கே வாங்கினோன்னா, நாங்கள் மதுரையில் வாங்கினோம். மதுரையில் வந்து அந்த இதில் மீனாட்சி அம்மன் கோயில் சைடு வந்து இந்த கிழக்கு மாசு வீதி அந்த சைட்லலாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்க்குனே ஒரு தனியாக ஒரு ஏரியாவே இருக்கும். அந்த ஏரியாவில் தான் வாங்கினோம். 3500 குறைக்க மாட்டேன்ட்டாங்க. கேட்டோம், ஏன் 3500 கொஞ்சமாவது குறைங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க ரொம்ப சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்த சமயத்துலலாம் 5000 ரூபாய்க்கு நாங்கள் விற்றோம், இப்போ தான் உங்களுக்கு நாங்கள் கம்மியாக தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வேறு வழி இல்லை, சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனாலுமே ஓகே தான். ஆனால் அந்த அடுப்பு வந்து என்ன எனக்கு வந்து பெரியதாக இருந்துச்சுன்னா, ரொம்ப டைம் எடுத்ததுன்னா பால் வைக்கிறது தான். ஏன்னா பால் கிண்ணம் வந்து சின்ன கிண்ணமாக தானே இருக்கும். அப்போ நான் அந்த பால் கிண்ணம் சிறுசாக வைக்கும்போது எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு யூஸ் பண்ண தான் தெரிஞ்சது, ஓகே இது வந்து அந்த சர்க்கிள் கொடுத்துருக்கிறதுல ஃபுல் சர்க்கிள் வச்சா தான் நம்மளுக்கு ஹீட்டு டக்குன்னு ஏறுது, அது வரைக்கும் ஏற மாட்டேங்குது. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, விறகடுப்பில் வைக்கிற மாதிரியே இதில் நம்ம கங்கு போட்டுக்கலாம். அந்த தம் போட்டு பிரியாணி செய்வீங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தம் பிரியாணிக்கெலாம். ஏன்னா நீங்கள் வந்து குக்கரில் விசில் வந்தோடனே அமர்த்திட்டு தம் போடுறதுக்கு அந்த அடுப்போட கங்குலே நீங்கள் வச்சுக்கலாம். அந்தளவு கங்கு நல்லா சூடு இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், குழந்தைகளை வச்சுருக்கவங்க இந்த அடுப்பு வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசித்துக்கோங்க. ஏன்னா நடுவில் சுற்றி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், நார்மலாகவே நீங்கள் அந்த அடுப்பு வாங்குறப்பே அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் தான் உள்ள அந்த கம்பிலாம் கொடுத்துருப்பாங்க. கிட்ஸை வச்சுருக்கவங்க அவங்களுக்கு கைப்படாத அளவு தள்ளி ஓரமாக வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், குழந்தைகளை வச்சுருக்கவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஹீட் ரொம்ப இருக்குது. அந்த இது குறைக்கிறோம்னா டைமிங்லாம் நம்மளுக்கு நிறையவே அதில் கொடுத்துருக்காங்க, டைமிங்க்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. அது மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த அடுப்பை வந்து ஆன்லைனில் போட்டிருக்கும் போது மேலே வந்து இந்த கிரில்லு வைக்கிறதுக்கு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பி வந்து இதில் கொடுக்கல. இதுதான் நான் வீடியோ எண்டில் சொல்ல போகிறேன், சூப்பரான விஷயம் சொன்னது. கம்பி இதில் கொடுக்கலைங்க. எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க கம்பியோடு சேர்ந்து தான் அடுப்பு வரும்னு. கம்பி வராது. நாங்கள் கேட்டோம், என்னங்க கம்பி போட்டிருக்கு ஆனால் நீங்கள் தரலை அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, கம்பி வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும், நாங்கள் தரமாட்டோம். அந்த கம்பி வந்து 350 ரூபாயா, தனியாக வாங்கணுமா. வேணும்னா நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம், கிரில் வச்சு நீங்கள் வந்து கறி வேக வச்சுக்கலாம், அதுக்கு நீங்கள் தான் வாங்கிக்கிறோம், நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா, அதனால் நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. இது மட்டும்தான். மித்தபடி ஓகே தான். எனக்கு இந்த அடுப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்களும் வாங்கிக்கோங்க. வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். நானும் இந்த அடுப்பை சேல் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நீங்களும் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த 2 சைடு ஹேங்கிள் இருக்கனால நம்ம ஈஸியாக எங்கேனாலும் கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. வெளியே எங்கேயாவது ட்ரிப்பு வெக்கேஷன் அந்த மாதிரி போகணுன்னாலும் இந்த அடுப்பு உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் வாங்கியிருக்க பிராண்டு வந்து சூர்யான்ற பிராண்டு நான் வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களும் வாங்கி இந்த அடுப்பை யூஸ் பண்ணி பலன் பெறுங்க. ஓகே, டாடா, பை பாய்.